அன்னைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை காலையிலேயே லக்ஷ்மி ரெடி ஆகிட்டு கிளம்புனா. எங்கம்மா, எங்கே கிளம்புறேன்னு. ஏய், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அவங்க வீட்டுக்காரும் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததும் நான் பார்த்தேன். ஏய், இந்தா கோயில் பிரசாதம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா கொடுத்தா. நானும் வாங்கி வச்சுக்கிட்டேன். கேட்டேன், என்ன இன்னைக்கு முடியாதான்னு. ஏய், இன்னைக்கு கல்யாண நாள் வேறு, அப்பா வேறு இங்கே தான் இருக்கார் அப்படின்னா. ஓ, சரி சரின்னு சொல்லிவிட்டு நானும் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் மாடி மேலேருந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தேன். அங்கே ஜன்னல் மட்டும் கொஞ்சம் லேசாக திறந்துருந்தது. சரி, இந்த ஜன்னல் வழியாக பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லக்ஷ்மி அம்மா மெதுவாக சேலை எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க கணவர் அப்படியே கட்டி பிடிச்சி 2 மாம்பழங்களையும் சுவைச்சிட்டு இருந்தார். அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். என்னடா அது, அன்னைக்கு பார்த்த மாதிரியே லக்ஷ்மி இன்றைக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் அங்கே நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவர் வேலை செய்ய செய்ய எனக்கும் வேலை செய்யணும்னு எண்ணம் வந்துடுச்சு. ஒரு அரை மணி நேரம் இதை பார்த்துட்டு நான் மாடி மேலே வந்துட்டேன். லக்ஷ்மி அம்மாவுக்கு ஃபோன் போட்டேன். என்ன நல்ல சாப்பாடு போல இருக்குன்னு. இல்லைடா, இன்றைக்கி கல்யாண நாளில் அவரும் ரொம்ப வருஷம் கழித்து தான் வந்தார், என்ன பண்ணுறது அப்படின்னு. எனக்கும் பசிக்குதில்லன்னு. உடனே அவங்க, சரி அவர் எங்கேயாச்சும் வெளியே போகிறாரான்னு பார்க்குறேன், இல்லைனா நான் மாடி மேலே ஏதாச்சும் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா சொன்னான். நானும் காத்திருந்தேன். லக்ஷ்மி அம்மா உடனே அப்படியே நைட் ட்ரெஸ்ஸில் மேலே வந்தா. மேலே வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற வர்த்தல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டா, ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே. என்ன அப்படின்னு. அவர் இங்கே தான் கீழே தான் தூங்கின்னு இருக்காரு, நான் மாடி மேலே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு மெதுவாக நைட்டியை விலக்கி மாம்பழங்களை சுவைக்க ஆரம்பித்தேன். மாம்பழங்களை சுவைக்க ஆரம்பிக்கும்போது அவள் 2 கன்னத்தையும் அழுத்தி பிடிச்சேன். கன்னத்தை அழுத்தி பிடிச்சதும் லக்ஷ்மி வாயை திறந்தா. அப்படியே நான் என்னோடய வாயால் அப்படியே சுவைக்க ஆரம்பித்தேன். சுவைக்க ஆரம்பிக்கும்போது லக்ஷ்மியோட முகம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி தரையில் அமர்ந்துக்கிட்டா. தரையில் அமர்ந்துக்கிட்டு வாழைப்பழத்தால் முகம்லாம் அப்படியே தடவ ஆரம்பித்தா. நான் கேட்டேன், என்ன முகத்தில் தடவுறேன்னு. ஆமாம், பியூட்டி பார்லரில் போனால் ஃபேஷியல்லாம் பண்ணலையா, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு அவள் நெத்தி மூக்கு அப்படியே உதடுக்கிட்ட வாழைப்பழத்தை கொண்டு வந்து அப்படியே சுவைக்க ஆரம்பித்தா. அவள் உதட சுவைக்கும்போது அப்படியே நான் அவளோட காதுகளை தடவ ஆரம்பித்தேன். காதுகளை தடவிட்டு அப்படியே கன்னத்தையும் தடவ ஆரம்பித்து அவள் தலையை அப்படியே அழுத்த ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் அப்படி சுவைக்க ஆரம்பித்த அவள் அப்படியே தரையிலேயே படுத்துக்கிட்டா. நானும் அவளோட தொடையில் முத்தங்கள் இட ஆரம்பித்தேன். தொடையில் முத்தங்கள் இட ஆரம்பித்ததும் இடுப்பு பகுதியை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே வேலையும் செய்ய ஆரம்பித்தேன். வேலை செஞ்சுக்கிட்டு மாம்பழங்களை சுவைக்க ஆரம்பிக்கும்போது நான் கேட்டேன், என்ன மத்தியானம் கூட பார்த்தேன், அவர் கூட வேலை செஞ்சார் அப்படின்னு. உடனே லக்ஷ்மி அம்மா கேட்டா, பார்த்தியா அப்படின்னா. ஆமான்னு. உனக்கு பார்க்குறதுலாம் பிடிக்குமான்னு கேட்டா. எங்களுக்கு பார்க்குறதும் பிடிக்கும், பண்ணுறதும் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் முத்தங்கள் இட்டுட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக வர ஆரம்பிச்சிது. சரின்னு சொல்லிட்டு அவள், சரி அவர் எங்கேயோ வெளியே போகிறார் போல இருக்கு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அவரும் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் வெளியே போயிட்டார். போனதும் லக்ஷ்மி அம்மா ரெஃப்ரெஷ் ஆக போனான். நான் உடனே கேட்டேன், நான் ரெஃப்ரெஷ் ஆகிறது பார்க்கலாமான்னு கேட்டேன். குளிக்கிறது பார்த்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா. நான் ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவள் ரூம்லேயே என்னை இருக்க சொல்லிவிட்டு கதவு திறந்துட்டு அவள் குளிக்க ஆரம்பித்தா. நானும் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் அழகாக இருந்தது.
அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எனக்கு பின்புறத்தில் செய்யணும் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் என்ன வான்னு சொல்லிட்டு சொன்னான். நான் சொன்னேன், ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டேன். ஜாம் இருக்குது, பிரெட் ஜாம். ஏன் அப்படின்னு கேட்டா. ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜில் போயிட்டு அந்த பிரெட் ஜாமை கொண்டு வந்தேன். ஜாம் எடுத்து அப்படியே பின்புறத்துலேயும் முன்புறத்துலேயும் தடவ ஆரம்பித்து அப்படியே மாம்பழங்களையும் ஜாமை தடவி சுவைக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னை கேட்டா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு. இல்லைம்மா, எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஜாமையும் சுவைக்க ஆரம்பித்தேன். அப்படி ஜாமை சுவைக்கும்போது தண்ணியும் வர ஆரம்பிச்சது. நான் தண்ணியும் ஜாமும் சேர்த்து சுவைக்க ஆரம்பித்தேன். அப்போது லக்ஷ்மி கேட்டா, நீ மட்டும் ஜாமெல்லாம் சுவை பார்க்குறியே, அப்போ நான் வாழைப்பழம் ஜாம்லாம் சுவை பார்க்கக்கூடாதுன்னா. ஏம்மா அப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தில் ஜாமை தடவி கொடுத்ததும் லக்ஷ்மி அம்மாவும் நல்லாவே சுவைக்க ஆரம்பித்தா. பொதுவாகவே இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் தெரியாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் இந்த 45, 46 வயசு ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாது. அவங்க வீட்லேயும் சொல்லி தர மாட்டாங்க. வருமா, வேலை செஞ்சோமா, போனோமான்னு தான் இருப்பாங்க. ஆனால் நம்மள மாரி ஆளுங்க இவங்களுக்கு அந்த ஐஸ்கிரீமு, ஜாமு, டெய்ரி மில்க் சாக்லேட்டு இதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுத்தோம்னா, அவங்க யோசிப்பாங்க, இவ்வளோ விஷயம் சொல்லி தரானே, இவன்கிட்ட நல்லாவே கற்றுக்கலாமேன்னு. அதுவும் இந்த கேட்பரிஸ், டெய்ரி மில்க்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம அப்படியே பணியாரத்தில் வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுவும் பின்புறத்தில் இன்னும் ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 2 மாம்பழங்கள் இருக்குல்ல, மாம்பழங்கள் மேலே இந்த ஜாமோ, இந்த ஐஸ்கிரீமோ ஏதாவது டேஸ்ட்டான விஷயம் நம்ம அப்ளை பண்ணி சுவைக்க ஆரம்பித்தோம்னா, அது இன்னும் நமக்கு நல்லா சுகமாக இருக்கும். அதுவும் இந்த மாரி லக்ஷ்மி மாரி, அம்மா மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு எவ்வளோ ஆசை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.